காரல் மார்க்ஸ் அவருடைய முதல் படம் சரவண பொய்கை. இந்த படம் நிச்சயமாக தடைகளை கடந்து வெற்றி அடையணும் அப்படின்னு மனப்பூர்வமாக உங்களை போல நான் வாழ்த்துறேன். அதே நேரத்தில் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் டி விஜய், நான் லேட்டாக வந்தனால பாட்டெல்லாம் பார்க்கல, காரில் போனோன்னா பாட்டை கேட்டுட்டு அவருக்கு தனியாக நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி வாழ்த்துறேன். ஆனால் இங்கே பேசினவங்க எல்லாரும் ஆர் உதயகுமார்லேருந்து எல்லாருமே இசையை பற்றி ரொம்ப பாராட்டி பேசினாங்க. எனக்கு மியூசிக் தெரியுங்கிற ஒரு அடிப்படையில் நான் அவரை இந்த விழா அவருக்கான விழாங்கிறதுல முதன்முறையாக அவர் இசையமைப்பாளராக அண்ணன் சேகரன் மூலியமாக அறிமுகமாகிறதுனால அவரும் ஒரு மிகப்பெரிய இடத்தை இந்த தமிழ் திரையுலகத்தில் பிடிக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அதே நேரத்தில் வி சேகரனை பற்றி எல்லாருமே நிறையா பேசினாங்க. எனக்கு சமீப காலத்தில் தான் அவர் அறிமுகமான காலகட்டங்களில் இந்த படத்தில் எனக்கு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்தாரு. அதுலேயே அவர் இந்த கருப்பு தான் அப்படின்னு அவர் பாட்டு எழுதுனதுனால ராதாரவியனால் சத்தம் போட்டு போனார். பட் இருந்தாலும் அவருக்கு கருப்பு பிடிச்சிருக்கு. ஒரு படைப்பாளி யாராக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள என்ன அவங்க வாழக்கூடிய சூழல், அவங்களுடைய சிந்தனைகள் எதை நோக்கி ஓடுதோ அந்த ஓட்டத்துக்கு அடிப்படையில் தான் அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்களுடைய படைப்புகளும் வெளிவருங்கிறது தான் இயற்கையான உண்மை. அந்த விதத்தில் அவருக்கு கருப்பு பிடிச்சிருக்குது. அதுக்கு கருப்பு பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு தமிழ் பிடிச்சிருக்குது. அதாவது முருகப்பெருமான தமிழர்களுடைய கடவுளாக மட்டும்தான் இங்கே தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே அடையாளம் கண்டிருப்போம். ஆனால் அந்த தமிழ் கடவுள் முருகனையே தமிழ் போராளின்னு எனக்கு முதன்முறையாக சொல்லிக் கொடுத்த ஒரு தமிழ் வெறியர் எனது அண்ணன் வி சேகர் அவர்கள். நிச்சயமாக ஒரு யதார்த்தவாதி, எதையும் உள்ளுக்களை வச்சு பேச தெரியாது. அந்த யதார்த்தவாதி கூட பழகக்கூடிய காலங்கள் நான் வேலை செஞ்ச நேரங்களில் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். யதார்த்தவாதிகள், உண்மையை அப்படியே ஓப்பனாக பேசக்கூடியவர்கள், வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் சினிமா துறை. அந்த சினிமா துறையில் மீண்டும் மீண்டும் அவங்க போராடணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் சிலரில் வி சேகரும் ஒருவர் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அவருடைய போராட்டம் இந்த படத்தில் தொடர்ந்து இருக்குது. இயக்குனராக பல வெற்றிகளை கண்ட அவர் தயாரிப்பாளராக தன்னுடைய பையனை வச்சு எடுத்திருக்காரு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் உங்களை மட்டுமே சுயம்பு மாதிரி நம்பி நீங்கள் தான் போராடி இந்த படத்தை வெற்றி படமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வரணும், அமையணும். இந்த படம் வெற்றி படமாக உருவாகணும். மேலும் நீங்கள் படங்கள் எடுக்கணும். பையனை வச்சு எடுக்கிறீங்களோ இல்லையோ, எங்களை வச்சாவது படம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.